விடிஞ்சிருச்சு, நம்ம எந்திரிச்சிட்டோம். வேணா இன்னும் தூங்கிட்டு இருக்கான். தூங்க விடக்கூடாதே. இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு தேக்க எந்திரா பரதேசி. என்ன அவளுக்கு தூக்கம்? சரி யாரா ஏன்டா அந்த வேலை பார்த்த? நான் வாட்டில் தாடா தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஏம்மா ஏழுமா அவன்கிட்ட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மக்களை. டேய் நீ ஊஞ்சல் ஆடினது போதும்டா. மேலே போடுறா, ஒருத்தன் உட்காந்துருக்கான் போடுறா, வாடா அதை பிடிப்போம். ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கி வேற என்ன பண்றேன்னு தெரியலையே. பசி வேற கிளம்பிடுச்சு, அப்படியே சாப்பிட்டுப்போம். அவர் ஆட்டத்தை பத்திக்கலாம் ஊஞ்சல்ல. மம்மி தூக்கி போடு, நான் கவ்வுறானா இல்லையான்னு பாரு. ஐயையோ கிடி கலங்கி போச்சே. அட பாவி இன்னும் பாரா என் மேலே தவிரானே. அட உங்க வீட்டுக்கு அடுத்த வீடு ஒழுவோ. இறங்குடா. எங்க வீட்டில் என்னடா வந்துட்டு இருக்க? இறங்குடா. திண்மையா விட்டு இறங்குடா. இறங்குடான்டே முட்டி தூக்கி விட்டுருவேன். அப்பா சந்த வேலை முடிஞ்சிருச்சு. திறந்து பார்ப்போம். ஹே நான் வந்துட்டேன் மம்மி. நாமே வத்தல. இவையாரா என் ஆத்தாடியத்து. உன்னை பார்த்தாவே பயமா இருக்கே. இப்படி நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். என்னத்தையே கையில் வச்சுக்கிட்டு இருந்தாட்ட ஆடிக்கிட்டு இருக்கேன். தேவையா சாமி? ஒரு சிங்கக்குட்டி வீட்டில் இருக்கப்ப நீங்க 2 பேர் என்னடா பண்றீங்க? என்னடா 2 பேர் வந்தா 4 பேர் வர்றீங்க? டேய் அப்படிலாம் வராதிங்கடா, நான் அப்பா வீடா. டேய் வேணாம்டா போமடா. ஏதோ என்னால் முடிஞ்ச முயற்சிப்பேன்டா நானும். நான் 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இறையாயிருவோமோ? தேவையில்ல, நம்ம அப்படியே போறாதான் நல்லது. நான் ஆத்தாடி எத்து இவ்வளவேமா வர்றாங்க. பொடியந்துடுறா வீட்டுக்குள்ள விளப்பண்ண திறந்து விட்டாங்கன்னா அவ்வளவே போலையே. நம்ம சோழியை முடிச்சுடுவாங்க போலையே. தேவையா சாமி? பார்த்து நான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு விரட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னை சுற்றி எவ்வளவு அழகு தேவதைகள் எல்லாம் கூட்டம் கூறிக்கொண்டிருக்கிறது. இதை பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. சே டெய் 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 விளக்கம் நான் தள்ளுறா. நான் கீழே இறங்கணும்டா. தள்ளுடான்னு சொல்றேனே கேட்குறியாடா? தள்ளுறா போ. அப்படித்தேன் கீழே விழுந்தியா? உனக்கு வேணும் முடியுமோனே. என்ன எல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்களே தவிர ஒன்றும் இப்போ காப்பாற்ற மாட்றாங்க. இந்த வீட்டில் கேட்குற கொழுத்த இருக்காங்களா? இங்கிட்ட இவே இங்கிட்ட அவே போட்டு என்னை பாடாப்படுத்து. கேட்குறதுக்கு சாதிதானமே இல்லையே. என்னை கொள்றாங்களே போட்டு ரெண்டும். அந்த பரதேசி என்ன பண்றேன்? வரா. சரி வரா. வீட்டில் யாருமே இல்லை. வரா வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வரும். இப்போ நீ வாழை கடிக்கிறதுக்கு புரட்டு மோனே யார்கிட்ட வச்சுக்கிற வேலையை போடாது. ஐயோ ஏதோ பெருசா சிக்கிருச்சுடா. இன்னைக்கு வேட்டானே. என்னது மீன் மாதிரி தெரியுது? மீனோ? எனக்கு மீன் மாதிரிதான் நினைச்சு நான் பிடிச்சிட்டு போறேன். இப்படியே கரைக்கு கொண்டு வர வேண்டியதேன். கிடைச்சிருச்சுடா. பெரிய பொருளா கிடைச்சிருச்சுடா. இன்னைக்கு வேட்டதான்டா. என்ன வேட்டதேன்னு பார்த்தா நம்ம வாழை தான் நேரி பிடிச்சிருந்தோமா? அசிங்கமா போச்சே. ஆத்தே பயப்படாத மாதிரி அப்படியே ஆக்சனை கொடுத்துட்டு அப்படியே மேலே தவிர மாதிரி தவிரணும். அப்படியே அவன்கிட்ட பயந்தம் காட்டிக்கிற கூடாது. என்ன டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸாக இருக்கு. என்ன இழுத்து பார்த்து வர மாட்டேங்குது. புல்லு மாறலையே. புல்லா நலியுது. என்ன எவ்வளோ டேஸ்டாக இருக்கு. ஐயோ நல்ல வேலைக்கு நம்மளை புல்லு நினச்சி முழுக்க தெரிஞ்சேன். எந்திரிக்க முடியலை. ஆனால் நல்லா இருக்கு. செம்மையா இருக்குல்ல அப்படி தூங்குறது. காலை வணக்கம். குட் மார்னிங். எப்பா தூக்கம் தான் வருதே. மம்மி எந்திரிக்கணுமா? எந்திரிக்கலாம் முடியாது. திருப்பி நான் தூங்குறேன் போ. மனசு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது பாட்டு கேட்டாதான் நல்லா இருக்கும். நல்ல பாட்டா போடணும். என்ன பாட்டு போடுறது? நல்ல இளையராஜா சாங் கேட்டா நல்லா இருக்கும். அப்படியே கேட்டுட்டு நிம்மதியா இருக்கும். நல்லா கேட்டுட்டு பேசாம நிம்மதியா இருப்போம் நம்ம வாட்டுக்குள்ள. டேய் வேணாமுடா. அவங்கிட்ட உங்களுக்காத. அவ யாருன்னு தெரியாம பிடிச்சி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க. டேய் புரட்டுனானா தேவையில்லாத பிரச்சனையே. வேணாம் வந்துரு. மம்மி ஸ்நாக்ஸை போட்டு பறந்து வந்து சாப்பிடுவோம்ல. இப்படியே சாப்பிட்றனால என் பாருங்க. எப்படி இப்படி சாப்பிட்றோம் பப்புல. டேய் இங்கே என்னடா பண்றீங்க? வீட்டில் போங்கண்ணா. டேய் அவன் முறத்தாளா இருக்கேன். வேணா அவங்கிட்ட வச்சுக்காதா. போடா. நான் அவனை ஒரு கை பார்த்துட்டு வர்றேன். ஆளு மண்டேன்னு பாரு. என்னடா பண்ணுவேன்? வாடா பார்த்துக்கலாம். வாடா படிச்சு பிச்சு எறிஞ்சிரு. கண்ணாடிக்கு பின்னாடி இருந்து என்னப்பா வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கா? உள்ள வாப்பா. உள்ள வாடா வளர்க்க. டேய் தொடர்ந்துட்டு நீ பேசுடா. துறக்காம வந்துக்கிட்டு வீரவசனம் பேசாம. ஏய் திறந்துடுமா? கேர்மா திறந்துடுமா? என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்க?
ரொம்ப பண்றியாவே கண்ணாடிக்கு வந்து இருந்து ஆளும் மண்டையும் வரும். போடா வீட்டை விட்டு வெளியில் போடா. வெளியே போங்கடா ஏகே ராசுதா. மம்மி போயிட்டான் நான் பாரு. போயிட்டேன் மெட்டியா வாடா. கண்ணாடி வெளியேருந்து இவர் வீராசனத்தை காட்டிட்டு இருக்கார் பாரு. உனக்காக போய் பாதுகாத்தேன் பாரு. என்னே சொல்லணும். இந்த அசிங்கம் தேவையாகுமாறு நம்மளுக்கு நம்ம வாட்டில் போய் சாமரத்து இருக்கலாம். எப்போ சாமி நல்ல வேலைக்கு இன்னைக்கு ஒன்று கிடச்சிச்சு. நல்லா சாப்பிடலாம். டே என்ன உட்காந்து இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். எந்த சோடிடுவானோ. ஐயோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிடிச்சானடா. பாருங்க இந்த அநியாயத்தை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. என்னை அமுக்கிக்கிட்டு அவன் அந்த தின்றியா. நீங்களே பாருங்க மக்களே. என்னை என்ன பாடுபடுத்துறேன்னு பாருங்க. ஆக்குறத பாரு மூஞ்சி மகாரகத்தை. போடா இந்த வெயில் காலத்துக்கு வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்தா தூக்கம் வேற வருதே. போடா நான் கோவமாக தான் இருப்பேன். நல்ல இடமா கூட்டிகிட்டு போகிறேன்னா இவங்கள சூஸ் பண்ணிக்கிறாங்க. இடம் சூஸ் பண்ணுற முகரையை பாரு மூஞ்சி மகாரகத்தை. நான் சொல்கிற இடத்து கூட்டிகிட்டு போங்களா. அருவி மாதிரி எங்கனாவது கொட்டுற மாதிரி பார்த்து கூட்டிகிட்டு போங்களா. குளிச்சுக்கிட்டே தெரிய வேண்டாம். ஆக்குறேன் பார்வை கல்லஞ்சக்காரை. இவ்வளோ தூரம் கெஞ்சிக்கிட்டே இருக்கீனே கரையிறானா. பார்க்குற பார்வையிலே தெரியுது தம்பி. நீ என்ன சொல்ல வரேனே. கூட்டிகிட்டு போ. நீ கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு தானே நான் போயே ஆகணும். போ தம்பி போ. நேரம் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எப்போ தான்டா போவீங்க கூட்டிகிட்டு? போக மாட்டாங்களோ. ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருக்காங்க. ஓனாரு. ஐயையோ 2 பயில்வானு இங்கே உட்காந்துருக்கேன். இதை தாண்டி எப்படி நம்ம போகிறது? எப்படியாவது அப்படியே சமாளித்து போயிடுவோம். என் ஆத்தாடி எத்தோ விங்களை தாண்டி போகிறதுக்குலே சமாளிக்கணுமே. தெரியாமல் அப்படியே போயிடலான்னு பார்த்தா போயாச்சு மன்னிச்சுதுங்க. இல்லை தாண்டதுக்கு போயிட்டு வரண்டாமா பிள்ளை. இவன் போன மாதிரியே நம்மளும் ட்ரை பண்ணி இப்படியே போவோம். அவனை மட்டும் விட்டீங்க. நீ விட்டுருக்கடா ப்ளீஸ்டா. நான் அப்படியே போய்க்கிறேன்டா. ஆத்தாடி எத்து நல்ல வேலைக்கு நான் கிளம்பிட்டேன் ஜாமி. தப்பிச்சுட்டான் இங்கிட்டு வந்து. நடந்து வந்தா ரொம்ப சிரமமாக இருக்கு. அதேன் தப்பி போவோம்னு நினச்சேன். ஆனால் எனக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்னன்றது யாரும் பார்க்கல. விழுந்தாலும் மீசையிலமோ நோட்டில் இல்லை. இப்படியே கிளம்பிட வேண்டியதே. நீ என்னடா பிடிக்கிற? அண்ணன் பாருடா பிடிக்கிறேன். ஐயையோ கை போச்சே கை போச்சே. இவங்கிட்ட வீரத்தை காட்டலான்னு போய் கை போனதே மிச்சமாக போச்சே. ஐயையோ போச்சே. நீ என்ன பண்ணுறது? அப்படித்தாண்டா வாடா. சரி இது வாடா. வரையா என்னடா வாடா. எப்படின்னு சொல்லி கொடுறா விளக்கந்தா. ஏன் அதில் சரிக்கிட்டு வாழ தெரியாத சாருக்கு. வாடா சரி இது வாடா லூசு பையில. அப்படித்தாண்டா வாடா. மக்களே நிறை குறை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.